ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரனவுன்ஸ் யூசேஜ் பற்றி நம்ம பண்ண போகிறோம். ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். போத் ஆஃப் அஸ் நாம் இருவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆஃப் அஸ் நாம் இருவரும். ஹம் தோனோ ஓகேவா, ஹம் தோனோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், போத் ஆஃப் அஸ் வேர் டயர்டு. போத் ஆஃப் அஸ் அப்படிங்கிறது ஓகே, போத் ஆஃப் அஸ் வி ஆர் டயர்டு. ஸோ இதுதான் நம்ம சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறதான மீனிங். ஃபஸ்ட்டு போத் ஆஃப் அஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம். போத் ஆஃப் அஸ் வேர் டயர்ட், போத் ஆஃப் அஸ் வெரி ஹாப்பி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அதில் ஆட் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை நாம் மேக் பண்ண முடியும். ஓகே, இருவரும் சோர்வாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹம் தோனோ தக் கயாத்தே. ஹம் தோனோ அப்படின்னா இருவரும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, இருவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிறது சென்டென்ஸை க்ரியேட்டிவிட்டியில் தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நாம் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், போத் ஆஃப் தெம் இருவரும். போத் ஆஃப் தெம், போத் ஆஃப் அஸ் நாம் இருவரும், இருவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூரல், எல்லாரையும் சேர்த்து சொல்லுவாங்க. வே தோனோ ஓகேவா. ஸோ எல்லா பர்சன்ஸையும் மெனி மெம்பர்ஸை சேர்த்து ப்ளூரலில் சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல் ஆஃப் தெம் அவர்கள் எல்லோரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்சஸ் அங்கே இருப்பாங்க, அந்த பேட்ச் எல்லாரும், அவர்கள் எல்லோரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தெம் அவர்கள் எல்லோரும். உன் சபிக்கோ ஓகேவா, உன் சபிக்கோ. ஸோ சம்டைம்ஸ் இந்த கோ கே கி அப்படிங்கிறத தனியாக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு செம்ம வேர்டு மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உன் சபிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சேர்த்து ரீட் பண்ணலாம். நன் ஆஃப் தெம் அப்படின்னா அவர்களில் எவரும் இல்லை. நன் ஆஃப் தெம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது ஏபிசி ஆப்ஷன் கொடுத்து ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் தெம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்சர். அவர்களில் எவரும் இல்லை. இன்மே சே கோய் பி நஹி ஓகேவா, இன்மே சே கோய் பி நஹி. த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஒன்று. மே சே ஏக் ஒன்று அப்படின்னா ஏக் அப்படின்னு கூட சொல்லலாம். மே சே ஏக் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தெம் அவற்றில். குச் கே சம் ஆஃப் தெம் அவற்றில் குச் கே. மோஸ்ட் ஆஃப் தெம் பெரும்பாலானவை. அதிகர் அப்படின்னா பெரும்பாலானவை. அதிகர் அப்படிங்கிறது அதிகமாக அப்படின்னு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரும்பாலானவை அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் டாக்கிங். ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவதில்லை. ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம், நன் ஆஃப் தெம், போத் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சென்டென்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேர்டு நிறைய ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணி சொல்லணும். ஓகேவா, இதில் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தெம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் டாக்கிங். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறதே கிடையாது. அதிகாங்ஸ் சாத்திர பாத் நஹி. அதிகாங்ஸ் சாத்திர பாத் நஹி கர் ரகே. பெரும்பாலானவங்க பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அதில் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அகைன் ஒன் டைம் ரீட் பண்ணலாமா? போத் ஆஃப் அஸ் நாம் இருவரும். ஹம் தோனோ. போத் ஆஃப் அஸ் வேர் டயர்ட் இருவரும் சோர்வாக இருந்தோம். ஹம் தோனோ தக் கயே தே. போத் ஆஃப் தம் இருவரும். வே தோனோ. ஆல் ஆஃப் தம் அவர்கள் எல்லோரும். அப் சபி கோ. நன் ஆஃப் தம் அவர்களில் எவரும் இல்லை. இன்மே சே கோய் பி நஹி. ஒன் ஆஃப் தம் ஒன்று. மே சே ஏக். சம் ஆஃப் தம் அவற்றில். குச் கே. மோஸ்ட் ஆஃப் தம் பெரும்பாலானவை. அதிகர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆர் நாட் டாக்கிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படிங்கிற சம் ஆஃப் தெம் அப்படிங்கிற வேர்டை க்ரியேட் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இது மாதிரி நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக தான். பெரும்பாலான மாணவர்கள் பேசுவது இல்லை, பேசுவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நகி யூஸ் பண்ணுறதுனால இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நகி யூஸ் பண்ணனா அதிகான் சாத்திர பாதகர் ரகாக எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நகி யூஸ் பண்ணும்போது பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது காமன் டென்ஸ், காமன் சென்டென்ஸ் அப்படி வச்சுக்கலாம். டென்ஸுங்கிறது என்னென்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் யூஸ் பண்ணி சொல்கிறது டென்ஸு. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் டென்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலான வேர்டு. குட்டி குட்டியான சில இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? வாட், ஃபார் வாட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இதை ஃபேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட் இஸ் தட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட், வாட் இஸ் ஷீ, ஹீ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன, வே கியா ஹை. ஓகேவா? அது என்ன, வே கியா ஹை. தென் நெக்ஸ்ட் பாருங்கள்,
தென் ஹவு பின்னர் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷாக்கிங்காகவும் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் சொல்லலாம். தென் ஹவு அப்படின்னு சொல்லும்போது பின்னர் எப்படி. தோ கைசே, தோ கைசே அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது தோ யூஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட மீனிங் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் வேர்டு இட்ஸ் தோ அப்படின்னு சொல்கிறாங்க. தோ கைசே. தென் நெக்ஸ்ட்டு வேர் எல்ஸ், வேறு எங்கு. வேர் எல்ஸ் அப்படின்னா வேறு எங்கே கிடைக்கும், திஸ் திங்ஸ் வேர் எல்ஸ் அப்படின்னு கேட்போம். இந்த பொருள் வந்து வேறு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது வேறு எங்கு. அவுர் கஹா. ஓகேவா, அவுர் அப்படின்னா அண்டுன்னு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவுருங்கிறது சில வேர்டில் நம்ம சேர்க்கும் போது அது சில ரூல் பிரகாரம் நம்ம அதை ஆட் பண்ணுறது. ஓகேவா, அவுர் கஹா. தென் நெக்ஸ்ட் ஒன் நாட் மைன், என்னுடையது அல்ல. திஸ் இஸ் நாட் மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நாட் மைன் என்னுடையது அல்ல. மேரே நகிகை, இது என்னுடையது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் அந்த பொருள் என்னோடதாக இருந்தால் ஏக மேராகை, இது என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நகி யூஸ் பண்ணால் அது டோன்ட்டு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் டேட், எந்த தேதி. கவுன்சி தாரிக் திதி. ஸோ தாரிக்குங்கிறதா மோஸ்ட்லி நம்ம டேட்டுக்கு சொல்லுவோம். ஆஜ் கியா தாரிக்கு ஹை, இன்றைக்கி என்ன டேட்டு, வாட் இஸ் டேட் டுடே. அதே மாதிரி தேதி அப்படின்னா தாரிக். ஓகேவா, விச் டேட் எந்த தேதி. கவுன்சி தாரிக். நெக்ஸ்ட் ஒன் விச் ஒன் எந்த ஒன்று. கவுன்சா. விச் ஒன் எந்த ஒன்று. கவுன்சா. நெக்ஸ்ட் ஒன் யுவர் ஓன், உங்கள் சொந்தம் அப்படின்னா இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது உன்னுடைய திங்ஸு, இட்ஸ் யுவர், இட்ஸ் ஓன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்னி குத்ஹி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி யூ, நீ மட்டும். கேவல் ஆப், ஒன்லி யூ. கேவல் ஆப் அப்படின்னா நீ மட்டும் வந்தால் போதும், ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. கேவல் ஆப். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆல் அலோன், எல்லாம் தனியாக. சபி அகலே. ஓகேவா, நம்ம நிறைய திங்ஸை களைச்சி போட்டு வச்சுருக்கும் போது அகலே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சபி அகலே, தனித்தனியாக எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆல் அலோன், எல்லாம் தனியாக. சபி அகலே. நெக்ஸ்ட் ஒன் மச் மோர், இன்னும் அதிகம். மச் மோர் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு ஃபுட்டு இன்னும் வேணும் அப்படின்னா நிறைய வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது மச் மோர், இன்னும் அதிகம். பஹுத் அதிக். ஸோ பஹுத் அப்படின்னாலே நிறையா, அதிக் அப்படின்னாலும் நிறையா. பஹுத் அதிக். நாட் மச், அதிகம் இல்லை. பஹுத் ஜியாதா நஹி. ஸோ பஹுத் அதிக், பஹுத் ஜியாதா நஹி. ஸோ ஜியாதாங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதிகங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ நோ மிஸ்டேக்ஸ். மச் மோர் அப்படின்னா இன்னும் அதிகம். நாட் மச், அதிகம் இல்லை. இன்னும் அதிகம் அப்படின்னா பஹுத் அதிக் யூஸ் பண்ணுறோம். அதிகம் இல்லையே, பஹுத் ஜியாதா நஹி அப்படின்னு சொல்லும்போது இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நவ் வாட், இப்பொழுது என்ன. அப் கியா, அப் கஹா, இப்பொழுது எங்கே, இப்பொழுது யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அப் அப்படின்னா இப்பொழுது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கப் பார்த்தோம் இல்லையா, கப் அப்படின்னா எப்போது, அப் அப்படின்னா இப்பொழுது. ஓகேவா, அந்த வேர்டு டிஃப்ரென்ஸ் திரும்ப அகைன் ஒன் டைம் கோத்ரோ பண்ணிடலாம். வாட் இஸ் தட், அது என்ன. வே கியா ஹை. தென் ஹவு, பின்னர் எப்படி. தோ கைசே. வேர் எல்ஸ், வேறு எதற்கு. அவுர் கஹா. நாட் மைன், என்னுடையது அல்ல. மேரா நஹிகை. விச் டேட், எந்த தேதி. கவுன்சி தாரிக். விச் ஒன், எந்த ஒன்று. கவுன் சா. யுவர் ஓன், உங்கள் சொந்த. அப்னி குத்ஹி. ஒன்லி யூ, நீ மட்டும். கேவல் ஆப். ஆல் அலோன், எல்லாம் தனியாக. சபி அகலே. மச் மோர், இன்னும் அதிகம். பஹுத் அதிக். நாட் மச், அதிகம் இல்லை. பஹுத் ஜியாதா நகி. நவ் வாட், இப்பொழுது என்ன. அப் கயா. ஓகேவா, நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா காமன் வேர்ட்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, நிறைய ஒரு ஃபேஸ்மெண்ட்டை இது பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே நிறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். பிகாஸ் என்ன அப்படின்னா உங்களை ஹிந்தி கற்றுக்காமல் விட போகிறதில்ல நாங்கள், நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும். சரியா, ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்றதை பார்க்கலாம். வி ஆல், நாங்கள் எல்லோரும். ஹம் சபி,
வி ஆல் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹம் சபி அப்படின்னு சொல்லுவாங்க. மே சபி அப்படின்னா நான் மட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம் சபி அப்படின்னா எல்லாரும். ஓகே, நெக்ஸ்ட் மை ஓன் என் சொந்த அப்படிங்கிறாங்க. மேரே ஆப்னே. மை ஓன் என் சொந்த, மேரே ஆப்னே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் முதலாவது பஹலா. ஸோ 1 2 3 அந்த மாதிரி சொல்லும் போது 1 2 3 4 5ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது பஹலா, தூஸ்ரா, தீஸ்ரா, சௌதா, பௌதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால தான் முதலாவது அப்படின்னா ஏக்கு முன்னாடி வரும், பஹலான்னு போட்டிருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பஹலா. ஓகே, லாஸ்ட் ஒன் கடைசி ஒன்று ஆக்ரி. லாஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ரி உட்டோ அப்படின்னு சொல்லும்போது ஆக்ரி அப்படின்னா லாஸ்ட் ஒன். அண்ட் அந்த் அப்படின்னா அதோட எண்டு. ஓகேவா, அந்துக்கும் லாஸ்ட் ஒனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல் டுகெதர் அனைவரும் ஒன்றாக. ஆல் டுகெதர், சாத் ஏக் சாத். ஓகே, சபி ஏக் சாத் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஆல் எல்லோருக்கும், சப்கே லியே. ஸோ லியேன்ற வேர்டில் நம்ம அந்த ஹெட்டிங் நம்ம யூஸ் பண்ணி ஃபார் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ சப்கே அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிங்க. ஸோ அதே தான் அகைன் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ஆல் எல்லோருக்கும், சப்கே லியே. ஆஷ் யூஷுவல் வழக்கம் போல், ஹமேஷா கி தரக். ஆஷ் யூஷுவல் ஆல்வேஸ், ஹமேஷா கி தரக். ஹவு சோ எப்படி, ஐசா கைசே. ஹவு சோ எப்படி, ஐசா கைசே. ஹூ வாஸ் தேர் யார் அங்கே இருந்தார்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஹூ யூஸ் பண்ணும்போது சொன்ன ஞாபகம் இருக்கா? ஹூ வாஸ் தேர் யார் அங்கே இருந்தார்கள். வஹா கவுன் தா யார் அங்கே இருந்தார்கள் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க தா யூஸ் பண்ணதுனால. ஓகே, கம் வித் மீ என்னுடன் வா. மேரே சாத் ஆவோ. கம் வித் மீ மேரே சாத் ஆவோ. ஹூ ஆர் யூ யார் நீ, தும் கவுன் ஹோ. ஹூ வாஸ் தேர் அப்படிங்கிறது யார் அங்கே இருந்தார்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் வருது அப்படின்னா ஸோ ஹூ வச்சு நம்ம பேசும்போது இந்த சென்டென்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ரிமைனிங்காக கொடுத்துருக்கேன். ஹூ யூஸ் பண்ணது, சப்கே யூஸ் பண்ணது, லியே யூஸ் பண்ண எல்லா வேர்டுமே இதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. திரும்ப ஒரு தடவை கோத்ரா பண்ணிடலாம். வி ஆல் நாங்கள் எல்லோரும். ஹம் சபி மை ஓன் என் சொந்த. மேரே ஆப்னே. ஃபர்ஸ்ட் ஒன் முதலாவது பஹலா. லாஸ்ட் ஒன் கடைசி ஒன்று ஆக்ரி இல்லைன்னா அந்த். ஆல் டுகெதர் அனைவரும் ஒன்றாக. சபி ஏக் சாத். ஃபார் ஆல் எல்லோருக்கும். சப்கே லியே. ஸோ ஃபார் யூஸ் பண்ணும்போது இந்த வேர்டு யூஸ் பண்ணும். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல். ஹமேஷா கி தரக். ஹவு சோ எப்படி. ஐசா கைசே. ஐசா கைசே எப்படி செய்கிறது இது அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் தேர் யார் அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. ஹூ வாஸ் தேர், வேர் வாஸ் தேர் எங்கே அவங்க இருந்தாங்க, இப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கேட்டுக்கணும். ஸோ வஹா கவுன் தா. கம் வித் மீ என்னுடன் வா. மேரே சாத் ஆவோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ ஆர் யூ யார் நீ, தும் கவுன் ஹோ. ஸோ திரும்ப அகெயின் இந்த சென்டென்ஸ் ஹூவில் வந்திருக்குங்கிறதுனால திரும்ப ஹூ வாஸ் தேர், ஹூ வாஸ் இயர் அப்படிங்கிற சென்டென்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா?